Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போறது பால் கொழுக்கட்டை. இதுக்கு வந்து தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதாவது மீடியமா இருக்கிற தேங்காய் எடுத்துக்கிறேன். நல்லா துருவிட்டு இத வந்து நம்ம பால் எடுத்து தனியா வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா ஒரு கடாயிலேயே வந்து தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு மாவு வந்து நல்லா கலக்கிட்டு உருண்டை பிடிச்சு அதையும் நம்ம ஸ்டீமிங் பண்ணனும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் வெல்லம் வந்து காய்ச்சிட்டேன். இது வந்து வெல்லம் வந்து நம்ம இதே அளவுக்கு ஒரு கப் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாலும் ஆட் பண்ண போறோம், தேங்காய் பாலும் ஆட் பண்ண போறோம். நம்ம பால் வந்து 250 ml வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டீம் பண்ணிட்டு பால் கூட வேக வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணனும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில தண்ணி ஊத்திக்கலாம். அதாவது ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி மாவை நல்லா mix பண்ணனும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி பத்தலனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுவே பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மாவு மாதிரி நிறைய வரும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமா தெளிச்சு விட்டாலே போதும். நல்லா mix பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. மாவு பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இத நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். எவ்வளவு சின்னது உருட்டுறோமோ உருட்டிக்கலாம். கையில வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுல்ல வெச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். அதாவது ஒட்டாம வரதுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து தண்ணியும் பாலும் mix பண்ணிட்டு இந்த உருண்டைகளை வேக வெச்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து ஒரு 4 உருண்டைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக் ஆகிறதுக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்து அதாவது என்ன பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக் ஆகிறதுக்காக நம்ம இத வந்து ஒரு பவுல்ல வெச்சிட்டு நம்ம கரைச்சுக்கலாம். லாஸ்ட்ல கரைச்சுக்கலாம். இத வந்து நம்ம பால் கூட வேக வெச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இந்த தேங்காயை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து டேஸ்ட்காக தான். சாப்பிட்றப்ப கொஞ்சம் நரநரன்னு இருக்கும். அப்போ என்னன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி. நம்ம இதுக்கு இடையில வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சிக்கணும். இது நல்லா கொதிக்க வரட்டும். கொதிக்க வந்தோடனே இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். நம்ம தேங்காய் வந்து தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து திக்காக வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இடையில நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. அதாவது என்னன்னா நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா இந்த உருண்டைகள் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் உப்பி பெருசாக இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இது பால் கூட வேகிறப்ப என்னென்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இதை வந்து ஸ்டீம் பண்ணக்கூடாது. ஸ்டீம் பண்ணாமல் இப்படியே நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த உருண்டைகளை அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். 4 உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். அதாவது என்ன பால் வந்து நல்லா கெட்டியாயிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கரைச்சிட்டு இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெல்லத்தை வந்து வடித்து வச்சுருக்கிறோம். வெல்லம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஸ்வீட் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா அந்த 4 உருண்டைகளை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுனதுனால நல்லா திக்காக இருக்குது. இப்போ ரெடி. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. நம்ம இதையே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெடி. பால் கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.